மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் பெயர் சொல்லக்கூட தயங்கிய அந்த மற்றும் சிலர் கட்சியிலிருந்து ஒரு சிலரை நேற்று சந்திச்சிருக்கிறார். அந்த மற்றும் சிலரில் இருந்து ஒரு சிலர் அமைச்சராக வருவதற்காகவும் வாய்ப்புகள் இருப்பதா செய்திகள் வருது. அந்த வருங்கால மற்றும் சிலர் மாண்புகளுக்கு எங்களுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். இப்படி எங்க கூட்டணி கட்சியில் இருந்த கட்சிகள் மற்றும் சிலர் கட்சிகளிடமிருந்து கடன் பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இன்னைக்கு இந்த அரசு நடந்துகிட்டு இருக்கு. இப்படி எம்எல்ஏக்களை எல்லாம் கடன் பெற்று ஆட்சி நடத்துகின்ற முதலமைச்சர் தான் அளித்துள்ள போலி வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே முந்தைய அரசு, அதாவது எங்களுடைய அரசு, வளர்ச்சிக்காக பெற்ற கடன் குறித்து தவறான கருத்துக்களை தந்து மக்களை இன்னைக்கு திசை திருப்ப முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறார். பெரும்பான்மையும் இல்லாத, அரசியல்ல அடிப்படை நேர்மையும் அல்லாத இந்த அரசு நல்லாட்சி தரும், தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளுக்காக போராடும்னு மக்களுக்கு துளியும் நம்பிக்கை இல்லை.